ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்ச வழிபாடு செய்கிறது எப்படி, மகாலய அமாவாசைக்கான இந்த 15 நாட்களுமே நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும், இந்த குறிப்பிட்ட 15 நாட்களுக்கான மகாலய பட்ச காலம் ஏன் முக்கியமானதாக கருதப்படுது, யாரெல்லாம் இந்த வழிபாட்டை செய்யணும், வீட்டில் ரொம்பவுமே எளிமையான முறையில் இந்த வழிபாட்டை செய்வது எப்படி, யாரெல்லாம் பித்ருக்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது, தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான நேரம் நாள் மற்றும் இடம், காகம் அன்றைய தினம் உணவு எடுக்கலைன்னா நீங்கள் என்ன செய்யணும், மகனுக்கோ மகளுக்கோ 30-35 வயதாகியும் திருமணமாகலை, திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை, நல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, உடல் ஆரோக்கியம் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, மன நிம்மதி இல்லைங்கிறவங்க இது எல்லாத்துக்குமான ஒரே காரணம் பித்ரு சாபம் அல்லது பித்ரு தோஷம் தாங்க. இதற்கான மிக எளிமையான பரிகாரத்தை மகாலய பட்ச காலமான இந்த 15 நாட்களும் உங்களுடைய வீட்டில் செய்வதன் மூலயமாவும் நீங்கள் இந்த பித்ரு தோஷம் மற்றும் சாபத்திலிருந்து விமோச்சனம் அடைய முடியும். அப்படி 15 நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு கட்டாயமாக கிடைக்குங்க. எங்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களும் பரிகாரத்தை செய்துவிட்டு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. கர்நாடகாவினுடைய உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்டில் அமைந்திருக்கக்கூடிய கோகர்ணாவை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கேன். கோகர்ணாவில் பித்ரு சாபம், பித்ரு தோஷம், நாராயண பலி பூஜை, நாகதோஷம்னு இப்படி உங்களுக்கு எல்லா தோஷங்களுக்குமான நிவர்த்தி பரிகாரத்தையும் செய்கிறாங்கங்க. உங்களுக்கு என்ன பரிகாரம் வேணுமோ அதை நீங்கள் கேட்டு செய்து கொள்ளலாம். கோகர்ணாவில் பரிகாரம் செய்பவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பயன்படுத்திக்கோங்க. தங்குமிடம், உணவு, பரிகாரம்னு எல்லாமே அவங்க செய்து கொடுத்துருவாங்க. கோகர்ணா போனீங்கன்னா மகாபலேஸ்வரர் திருத்தலத்துக்கும் போயிட்டு வாங்க. கட்டாயமாக நிறைய மாற்றங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பீங்க. 2025ஆம் ஆண்டிற்கான மகாலய அமாவாசையானது செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. செப்டம்பர் 21ஆம் தேதி விடியற்காலை 1-2 மணிக்கு தொடங்கக்கூடிய அமாவாசை திதியானது மறுநாள் செப்டம்பர் 22ஆம் தேதி விடியற்காலை 1:42க்கு நிறைவடைகின்றது. மகாலய பட்ச காலமான சரியாக செப்டம்பர் 8லிருந்து செப்டம்பர் 21 வரை உள்ள 15 நாட்களுமே நீங்கள் உங்களுடைய வீட்டில் எளிமையான முறையில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்வதன் மூலயமா முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பித்ரு தோஷம் மற்றும் சாபம் உங்களை விட்டு விலகும். மகாலய பட்ச நாட்களான செப்டம்பர் 8லிருந்து 21 வரைக்கும் நாம் சொல்லக்கூடிய முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவுமே நல்லது. செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் குளிச்சுட்டு நீங்கள் படத்தில் காட்டியிருக்கக்கூடிய முறையில் சூரிய உதயத்திற்கு பின்பு காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யுங்க. அதன் பிறகு மதியத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழை எளியவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு வயிறார ஒருவேளை உணவு தானமாக கொடுக்கணுங்க. இந்த தானத்தை நீங்கள் 15 நாட்களுமே தொடர்ந்து செய்யணும். 3வது விஷயம், மாலையில் உங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு அகல் மண் விளக்க உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் முன்னோர்களை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த 15 நாட்களுமே ஏற்றி வைக்கணும். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களையுமே நீங்கள் செப்டம்பர் 8லிருந்து செப்டம்பர் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரணும். இப்படி செய்வதன் மூலயமா முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஏன் இந்த 15 நாட்களும் நாம் செய்ய சொல்கிறோன்னா, இந்த 15 நாட்களில் வரக்கூடிய ஏதாவது ஒரு திதியில் தான் உங்களுடைய முன்னோர்கள் இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 15 திதிகளில் எந்த திதியில் இறந்திருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடானது முழுமையாக அவர்களை போய் சேரும். அவர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆகையால் தான் மகாலய பட்ச காலமான செப்டம்பர் 8லிருந்து 21 வரைக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யணும்னு நாம் வலியுறுத்துகிறோம். மிகவும் முக்கியமாக செப்டம்பர் 12/9/2025 அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் மகாபரணி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. இந்த மகாபரணி தீபம் எதற்காக ஏற்றுறீங்கன்னா, யமதர்ம ராஜா கிட்ட உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அவங்களுக்கு
சாந்தி தரணும்னு வேண்டிக் கொள்ளும் விதமாகவும் உங்களுடைய சந்ததி மற்றும் உங்களுக்கு பின்பு வரக்கூடிய சந்ததியினருக்கு எந்த விதமான சித்திரவதைகளோ அகால மரணமோ இருக்கக்கூடாது என்று யமதர்மராஜாவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த மகாபரணி தீபத்தை நல்லெண்ணெய் ஊற்றி இல்லத்துல 12/9/2025 அன்னைக்கு ஏற்றி வைங்க. செப்டம்பர் 21/9/2025 அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கிறவங்க சூரிய உதயத்திற்கு பின்பு சரியாக காலை 6 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுத்துருங்க. தர்ப்பணம் யாரெல்லாம் கொடுக்கலாம் யாரெல்லாம் கொடுக்க கூடாது என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா இல்லாத பட்சத்தில் அந்த ஆண் தன்னுடைய தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். மனைவி இல்லாத பட்சத்தில் மனைவியை இழந்த ஆண்மகன் தன்னுடைய மனைவிக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். குழந்தையை இழந்த அப்பா தன்னுடைய குழந்தைக்காக தர்ப்பணம் கொடுக்கலாம். மிகவும் முக்கியமாக உங்களுடைய கணவர் இறந்திருந்தால் மட்டும் பெண்கள் உங்களுடைய கணவருக்காக நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். மற்றபடி உங்களுடைய தாய் தந்தையரோ உடன் பிறந்தவர்களோ குழந்தையோ இறந்தால் கூட கணவர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. பித்ரு தர்ப்பணம் பொதுவாக தகப்பனார் வழியில் 6 பேர், தாய் வழி பாட்டனார் வழியில் 6 பேர்னு ஆக 12 பேருக்கு கொடுப்பாங்கங்க. உங்கள் தாய் வழியில் பாட்டனார் உயிருடன் இருக்கும் பட்சத்தில் அந்த வர்க்கத்தை நீங்கள் தவிர்த்துடுங்க. தர்ப்பணம் கொடுக்கும்போது 7 தலைமுறைகளினுடைய எல்லா பெயர்களையும் தெரிந்து வைத்து கொள்வது நல்லதுங்க. அந்த 7 தலைமுறைகள் என்னென்ன என்பதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நாம அதாவது இப்போ இருக்கக்கூடிய நாம முதல் தலைமுறை, நம்முடைய தாய் தந்தையர் 2ஆம் தலைமுறை, நம்மளுடைய பாட்டன் பாட்டி 3ஆம் தலைமுறை, பாட்டன் பாட்டியினுடைய தாய் தந்தையர் அவர்கள் பூட்டன் பூட்டி 4ஆம் தலைமுறை, அவர்களினுடைய தாய் தந்தையர் ஓட்டன் ஓட்டி 5ஆம் தலைமுறை, அவர்களினுடைய தாய் தந்தையர் சேயூன் சேயோல் 6ஆம் தலைமுறை, அவர்களினுடைய தாய் தந்தையர் பரன் பறை 7ஆம் தலைமுறைங்க. அமாவாசை தினத்தில் காகம் உணவு எடுக்கலைன்னா அந்த உணவை நீங்கள் தண்ணீரில் விட்டுடலாங்க. இந்த வீடியோ மூலயமா மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும், மகாலய பட்ச காலம் எந்த தேதியில் தொடங்கி எந்த தேதியில் நிறைவடைகின்றது, மகாலய அமாவாசை அன்னைக்கு மிகவும் முக்கியமாக 12/9/2025 அன்னைக்கு நீங்கள் மகாபரணி தீபம் ஏன் ஏற்றணும், மகாலய அமாவாசை அன்னைக்கு வீட்டிலேயே ரொம்பவுமே எளிமையான முறையில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யும் முறை, அப்படி உங்களுடைய வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் நீங்கள் போயிட்டு வர வேண்டிய மிக முக்கியமான திருத்தலம் மற்றும் அதற்கான முழு விளக்கம்னு எல்லா விதமான தகவல்களையுமே நான் உங்களுக்கு இந்த பதிவின் மூலயமா கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள ஆன்மீக ரீதியான பதிவோட நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.